மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைப்புகளை பார்க்கும்போது வருகின்ற 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று திருக்கணிதப்படி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். வாக்கிய கணிதப்படி வருகின்ற 2026 மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று 11:07 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். நீங்கள் கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா வாக்கிய கணிதப்படி தான் கோயில்கள்லாம் பரிகாரங்கள் செய்யப்படுகிறது. அதனால் வருகின்ற 2026 மே மாதம் 26ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் போய் பரிகாரம் செய்துக்கிறது, உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். நான் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே திருக்கணிதப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். திருக்கணிதப்படி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். இந்த மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி. உங்களோட வாழ்க்கையிலேயே இந்த மாதிரியான ஒரு குரு பயிற்சியை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. குறித்து வேணாலும் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்கிறீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி நிகழ்வாக தான் இருக்கும். வருகின்ற ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 2027 ஜூலை வரலும் ஒரு அட்டகாசமான ஒரு காலகட்டங்க. இது எதுக்காக உங்களுக்கு மட்டும் தெளிவாக சொல்கிறேன்னு வச்சுங்களேன். கடந்த 7 வருஷ காலமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களை சொல்லி மாளாதுன்றது தான் உண்மை. கடந்த 7 வருஷ காலமாக உங்களோட கஷ்டங்கள், குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினரை பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் உருவாகிறது, நிரந்தரமான தொழில் இல்லாமல் தடுமாறுறது, கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து போகிறது, செய்துட்டு இருந்த தொழில் முடங்கி போகக்கூடிய காலகட்டங்கள், நல்ல வேலையிலிருந்து வேலையை விட்டு விலகி வந்த காலகட்டங்கள், நல்ல வேலை தொழில் வெளிநாட்டில் செஞ்சிட்ருப்பீங்க, வேலை இல்லாமல் ஓடி வந்த காலகட்டங்கள், கடந்த 7 வருட காலமாக ₹1 புரோஜனம் இல்லாமல் அடுத்தவர் கையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இந்த மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையானது கடந்த மார்ச் மாதம் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரலுமே இந்த அமைப்புகளில் தான் உங்களுக்கு ஓடுனது அப்படின்றது தான் உண்மைங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஏண்டா இப்படி ஒரு வாழ்க்கைலாம் நம்ம வாழணுமா அப்படின்ற மாதிரி இறக்கும் தருவாய் கூட செல்லக்கூடிய அளவுகளுக்கு உங்களை அப்படி அந்த அளவுக்கு மனநிலைமை கொண்டு போயிருக்கும். அப்படி உள்ள உங்களுக்கு இந்த வருட காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இருக்குது. நீங்கள் ஒருபோதும் தோண்டு போக வேண்டாம், வாழ்க்கையில் கண்டிப்பாக வளர்ச்சி நோக்கி எட்ட போகிறீங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த விளக்கத்தை நான் தெளிவாக சொல்லியிருக்கேங்க. அதனால் நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டாம். கடந்த 7 வருட காலகட்டத்தை அப்படியே நீங்கள் மறந்துடுங்க. அது ஏதோ ஒரு மாயை, ஒரு நிகழ்வு, ஒரு கனவு அப்படின்ற மாதிரி மறந்துட்டு அதை திரும்ப மனசுக்குள்ளே நினச்சால் இன்னும் வருத்தங்கள் தான் அதிகரிக்கும். அதனால் அதை மறந்துட்டு இனிமேலுக்கு உழைக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கனாக்கா வாழ்க்கையில் ₹1 உங்களுக்கு ₹500 சேலரி அப்படின்னாக்கா ₹1500 ஒன்றுக்கு 3 மடங்கு கொடுத்து அந்த வேலையில் அமர்த்துறதுக்கு இந்த சனி பகவானை காத்துட்ருக்காருங்க. எந்த அளவுக்கு சனி பகவானால் கடந்த 7.5 வருஷ காலமாக பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிங்களோ அந்த கஷ்டத்தை நீக்கி அதே சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையை வளம் பெறத்துக்கான காலகட்டம் உருவாகுது. அந்த வளம் பெறது மட்டும் இல்லாமல் அந்த சனி பகவானை இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்க இருக்கனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குது. இதில் முக்கியமாக ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த குரு பகவான் வர்றது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இந்த அமைப்புகள் ஏற்படும். எல்லா ராசிக்காரர்களுக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் ஏற்படும். அதுவும் இந்த குரு பகவான் உங்கள் மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் உருவாகிறதுனால இந்த குரு பயிற்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க. முக்கியமாக இந்த குரு பயிற்சியின் வாயிலாக பல நாட்களாக நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் நடைபெற போகுதுங்க. திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர்களும், வேலை இல்லாமல் தடுமாறின நபர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகளும், ஒரு சுப நிகழ்வுகளும் ஏற்படுறதுக்கான காலகட்டம் உங்கள் குடும்பத்தில் நடைபெற போகுது. அதனால் அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை, ஏன்னா கடந்த 7.5 வருஷ காலமாக எல்லாமே இழந்துட்டீங்க. ஜாதகத்தை பார்த்தீங்களோ பார்க்கலே தெரியாது. ஆனால் இதுக்கு பிறகாது வருடத்தில் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் பிறந்ததுன்னா உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து தகுந்த ஜோதிடர்கிட்ட உங்கள் குடும்ப ஜோதிடர்கள் யாரும் தான் அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு கிளான்ஸ் இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டுருது. அதன் மூலிமா நீங்கள்
செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா இழப்புகளை சந்திக்காமல் இருப்பீங்கன்றதுங்க. அதனால் உங்களோட சுய ஜாதத்தை ஒரு முறை உங்கள் சுய ஜோதிடத்தை கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதன் பின்ன முயற்சி எடுங்க. முக்கியமாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள், இந்த 12 வருஷத்துக்கு வரக்கூடிய யோகத்தில் திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தால் கண்டிப்பாக திருமணத்தை இந்த நேரத்தில் முடிச்சுக்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த திருமண விஷயங்கள் தான் இந்த காலகட்டத்தில் நிறைய கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சந்திக்கிறதை பார்க்க முடியுதுங்க. அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தோன்னா 12 இந்த மாதிரி ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வரக்கூடிய காலகட்டம் தான் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் இப்போ தான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு நம்ம அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. அப்போ இந்த நேரத்தில் இந்த ராசிக்கு 7ல் குரு இருக்கும்போது திருமணம் பண்ணால் அந்த கணவன் மனைவி உறவுகள் பிரிவுகள் இல்லாமல் திருமணத்துக்கு பிறகு 65 வருட காலகட்டங்கள் நீண்ட ஆயுளோடும் நிறந்த செல்வத்தோடையும் பிள்ளை பேர் பெற்றெடுத்து நலமுடன் வாழ்வாங்கன்றதான் விதி. அதனால் திருமணத்தை பண்ணிக்கங்க. திருமணம் முடிந்தவங்க வீடு மனை வாசல் வாங்கணும்னு நினச்சிங்க, வீடு மனை வாசல் கட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேலைகள் செய்து அதன் மூலம் கிரக வருஷம் பண்ணிக்கிறது விசேஷமாக இருக்கும். அல்லது புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கினா அதை செய்துக்குங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூலை வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் உன்னதமான காலகட்டங்கள். அதனால் 7ஆம் இடத்துல குரு இருக்கனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதே போல் இந்த குரு பகவானின் பார்வை 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். மூத்த சகோதரத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள், அவங்களால ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே வேளையில் இதுக்கு முன்னாடி திருமணமாகி ரத்தாயிடுச்சு சார், திருமணமாகி டைவர்ஸ் வாங்கிட்டோம், அடுத்த திருமணத்துக்காக எதிர்பார்க்குறோன்னாக்கா கண்டிப்பாக 2வது திருமண யோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னால வருமானத்துக்கு குறைவு இருக்காது. அந்தளவுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா வருமானத்துக்கு குறைவு இருக்காது. அதுதான் 1க்கு 3 மடங்கு கொடுக்கக்கூடிய அளவுகளுக்கு வருமானங்கள் உண்டு. கடன் எத்தனை கோடி ரூபா இருக்குன்ற பற்றி கவலைப்பட வேண்டாம். அத்தனை கோடி ரூபாயும் வருகின்ற 2028ஆம் ஆண்டுக்குள்ளார படிப்படியாக கடனை குறைச்சி என்னால் கடனை குறைச்சி முன்னுக்கு வந்துட முடியுன்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு உதயமாயிடும். அந்தளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உண்டு. உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கறனால உங்களோட தெளிவான சிந்தைகள் பிறக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான ஒரு முயற்சிகளாக இருக்கும். எதுக்கும் பயந்து நடக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு செயல் செய்தாலும் எதாவது நல்லது நடந்துருமோ கெட்டது நடந்துருமோன்ற பய உணர்வோடு இருந்தவங்களுக்கு இது எல்லாமே நல்லதுக்கு தான் நினச்சிட்டு எல்லா செயல்களும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். அதே போல் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு. இளைய சகோதரத்திலாம் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் அப்படின்னால வெற்றியை நோக்கிய பயணத்தை எட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த நேர காலகட்டத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உதயமாயிடுச்சுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாக போகுது. இந்த நேர காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுன்றவிதிங்க. குரு பகவானால் வேலை இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகளும் உத்தியோகம் இல்லாத நபர்களுக்கு ஒரு உத்தியோக உயர்வுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களோட உடல் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரலையே, என்னோடய உடலில் ஏதோ பிரச்சனை இருக்குது, சாப்பிட்டா செரிக்கலை, வண்டி வாகன தடைகள் ஏற்பட்டு போச்சு, இன்னும் மீண்டு வர முடியலன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடத்தில் வண்டி வாகனத்தினால கீழே மேலே விழுந்திருந்தாலும் நீங்கள் எழுந்து நடக்கக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். உடல் பிரச்சனைகள் முழுமையாக மீண்டு வந்துடுவீங்க. புதுமையான வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டம் உருவாயிடுச்சு. திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகும். புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. வியாபாரத்தில் ரொம்ப நொடிச்சு போயிட்டேன் சார், நிரந்தரமான உத்தியோகமே அமையாமல் போயிடுச்சு, நல்லா தான் தொழில் போயிட்டு இருந்தது, தொழில் முடங்கி போச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதே தொழிலை திரும்ப ரன் பண்ணுறதுக்கான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. சார் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், அரசு உத்தியோகம் கிடைக்குமான்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகம் உண்டு. இந்த அரசு உத்தியோகம், சொந்த தொழில், தனியார் துறை வேலைவாய்ப்பு, வெளிநாடு வேலைவாய்ப்புன்றது உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி தான் பேசும். எல்லாருக்குமே அரசு உத்தியோகம் கிடைக்காது, எல்லாருக்குமே சொந்த தொழில் அமையாது. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்கன்றது உங்கள் சுய ஜாதகம் சொல்லும். அதை கேட்டுட்டு அதன் பின்னர் முயற்சி எடுக்கிறது நல்லாயிருக்கும். இதனால் வரலும் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை முழுமையாக விலக்கி வாழ்க்கையில் வளம் பெறதுக்கு ஆன்மீக சிந்தனையோடு செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா வளர்ச்சிகள் பிறகும். இந்த வருட காலகட்டத்தில் உங்களோட வளர்ச்சிகள் மென்மேலும் அதிகரிக்கிறதுக்கு குரு பகவான் உச்சபலம் பெறக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தின் அதிபதி முருகப்பெருமானுங்க. அப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு முறை பௌர்ணமி என்று போயிட்டு கடலில் குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா முன்ஜென்ம கருமாக்கள் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெறத்துக்கான காலகட்டம் உருவாகும். வெற்றி நோக்கி பயணத்தை எட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும்.
படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாமே படிப்பில் இந்த நாள் வரலும் கொஞ்சம் மந்த சூழல்கள் இருந்திருப்பீங்க. இந்த நேர காலங்களில் உங்களுக்குன்ற ஒரு தெளிவான சிந்தைகள் பிறக்கும். படிக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் மனசுலேயே பதியக்கூடிய அமைப்புகள் உருவாகும். படிப்புக்காக உயர்கல்விக்காக வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெற்று படிப்புக்காக வாழ்க்கை வழங்கப்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். சார் இத்தனை கோடி ரூபா கடன் இருக்கே சார், இந்த கடன்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்னா கண்டிப்பாக கடன்லாம் அடைச்சிருவீங்க, கவலையே பட வேண்டாம். படிப்படியாக உங்களுக்கு உயர்வுக்கான காலகட்டம் உதயமாயிடுச்சுங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லாம் இனிமேல் சாதகமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த குரு பயிற்சியாக மகர ராசி என்பவர்களுக்கு இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.